கிறிஸ்துக்கள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, ஆண்டவரும் உலக ரட்சகருமான இயேசு கிறிஸ்துவின் இணையற்ற நாமத்தினால உங்க எல்லாரையும் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். இந்த டிசம்பர் மாதம் 7ஆம் தேதி மங்கள வார்த்தை நிகழ்ச்சி மூலமாக உங்களை நேரடியாக உங்கள் வீடுகளிலே சந்திக்கிறது எனக்கு ரொம்ப சந்தோஷம். குதூகலமான இந்த மாதத்திலே கர்த்தர் ஒரு சந்தோஷமான மங்கள வார்த்தையோடு உங்களை சந்திக்க உங்க வீடு தேடி வராரு. 1 நாளாகமம் 29:12 சொல்லுகிறது, ஐஸ்வர்யமும் கனமும் உம்மாலே வருகிறது. ஐஸ்வர்யம், கனம், ஹானர் அண்ட் ரிச்சஸ் அண்ட் ஹானர், இது ரெண்டுமே எங்கிருந்து வருதமா? ஆண்டவரிடத்திலிருந்து வருகிறதா. இது ரெண்டோட இன்னைக்கு ஆண்டவர் உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. ஆண்டவர் சொல்றாரு, நேற்றைக்கு வரைக்கும் இருக்கிற தரித்திரம் மாறும், பஞ்சம் மாறும், வறுமை மாறும். ஆண்டவர் உங்களை நல்ல ஐஸ்வர்ய சம்மனர்களா மாத்துவார். நேற்றைக்கு வரைக்கும் நிறைய பேர் ஒன்ன பார்த்து அவன் தரித்திரம் பிடிச்சவன்ப்பா அப்படின்னு சொல்லியிருக்கலாம். இன்னைக்கு பிறகு என்ன தெரியுமா சொல்லுவாங்க? அவன் ஐஸ்வர்யவான், செல்வசீமான், அவனுக்கு என்னப்பா கவலை, அவனுக்கு என்னப்பா குறைச்சல், அவன் ராஜ வாழ்க்கை வாழ்றான்ப்பா அப்படின்னு சொல்ல, ராஜாதி ராஜா நம் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து உனக்காக ஐஸ்வர்ய சமனராயிருந்தவர் தரித்திரரானாரே, அவர் இன்னைக்கு உங்க வீட்டுக்கு வர்றார். வந்துட்டார். அந்த வார்த்தையை கேட்டுட்டு இருக்கும் பொழுதே ஆண்டவர் உங்க வீட்டுக்குள்ள வந்துட்டார். அவர் பெரிய ஐஸ்வர்ய சம்மன்னர். அவர் இந்த நேரம் உங்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அவரை பிடிச்சுங்க, அவரை உறுதியா பிடிச்சி உங்க கஷ்டத்தை எல்லாம் அவரிடத்துல சொல்லிருங்க. அவர் மனதுருக்கம் உள்ள தேவன், உனக்கு பார்த்து செய்ய ஆசைப்படுற ஆண்டவர், நீ நினைச்சதை விட ஒருபடி அதிகமா செய்கிற ஆண்டவர் இன்னைக்கு இந்த வசனத்தின் மூலமாக ஐஸ்வர்யத்தை கொடுக்க வீட்டுக்கு வந்திருக்காரு. அப்படின்னா இன்னைக்கு உன்னுடைய வேலையில்லா திண்டாட்டத்துக்கு முடிவு வரும், கடனுக்கு முடிவு வரும், செல்வங்களை கர்த்தர் தருவார். யாரெல்லாம் உன்னை ஏமாத்திட்டு போனாங்களோ அவன் எல்லாம் வீடு தேடி கொண்டு வந்து கொடுக்க கர்த்தர் உனக்கு அனுக்கிரகம் பண்ணுவார். ஸோ ஐஸ்வர்யத்தை கொடுக்க வர்றார். 2வது கனத்தை கொடுக்க வர்றாராம். 2 காரியத்தோட தான் இன்னைக்கு வர்றாரு. கனம் அப்படின்னா ஹானர் அப்படின்னாச்சுன்னா, எந்த இடத்துல நீ வெட்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னியோ அதே இடத்துல உன் பெயரை பெருமைப்படுத்துவார். ஒருவேளை குழந்தை இல்லாதது உனக்கு ஒரு பெரிய அவமானமா இருக்கலாம். இன்னைக்கு அந்த விஷயத்துல ஆண்டவர் உன்னை கனப்படுத்தும்படி, உன்னை சந்தோஷமான பிள்ளைத்தாய்ச்சியாக்கும்படிக்கு, உன்னை பிளஸ் பண்ண இன்னைக்கு ஆண்டவர் உன் வீட்டுக்குள்ள வந்திருக்கிறாரு. அதே போல எந்தெந்த பிள்ளைகள் தோல்விகளை சந்திச்சு, ஃபெயிலியரை சந்திச்சு கண்ணீரோட இருக்கிறீங்களோ, யாரெல்லாம் உன்னுடைய நிலைமை நிமித்தம் ஒன்று அற்பமா நினைக்கிறாங்களோ, அவங்க எல்லாரும் இனி உன்னை கையெடுத்து கும்பிட, உன்னை ஹானர் பண்ண கர்த்தர் ஏதோ ஒரு விஷயத்துல உன்னை உயர்த்தி அழகு பார்ப்பார். அதிசயத்தை எதிர்பாருங்க. சரி, ஒரு நல்ல சாட்சியை கேட்கலாமா? மிஸ்ஸஸ் கிரேஸ், சாலிகிராமம். எனக்கு மிகுந்த வயிற்று வலி ஏற்பட்டு கஷ்டப்பட்டேன். மருத்துவமனைக்கு சென்ற போது மருத்துவர் பரிசோதனை செய்து பார்த்துவிட்டு என்னுடைய சிறுநீரகத்தில் கல் இருக்கிறது என்று சொல்லி மாத்திரை கொடுத்து அனுப்பினார். மாத்திரையை சாப்பிட்டும் சுகமாகவில்லை. அந்த நேரத்தில் ஆறுதலை தேடி ஒரு நாள் சுகமளிக்கும் கூடுகையில் நான் கலந்து கொண்டு கூட்டத்தின் முடிவில் சகோதரர் ஸ்டீஃபன் அவர்களிடம் ஜெபிக்க கேட்டுக்கொண்டேன். சகோதரர் அவர்கள் ஜெபித்த மறுநாளே நான் சிறுநீர் கழிக்கும் போது கல் தானாகவே வெளியேறிவிட்டது. இப்பொழுது வயிற்று வலி மற்றும் எந்த சுகவீனமும் இல்லாமல் கர்த்தருடைய கிருபையினால் நான் ஆரோக்கியமாய் இருக்கிறேன். பாருங்க, ரொம்ப நாள் அந்த வலி தாங்க முடியாம இருந்த அந்த மகள் கிரேஸுக்கு ஆறுதலை தேடி ஒரு நாள். உங்களுக்கு தெரியும், இன்னைக்கு சாயங்காலம் 5:30 மணிக்கு நமக்கு ஆறுதலை தேடி ஒரு நாள் கூட்டத்துல கிறிஸ்துமஸ் கொண்டாட்டம் இருக்குது. அதே நேரத்துல நல்ல ஆசீர்வாதமான மங்கள வார்த்தையை நீங்க கேட்கலாம். நல்ல ஒரு சுகமளிக்கும் ஆராதனை இன்னைக்கு சாயங்காலம் இருக்கு 5:30 மணிக்கு சீக்ரெட் கார்ட் மைதானத்துல. நீங்க எல்லாரும் வாங்க. இந்த சகோதரிக்கு கிரேஸுக்கு அங்கதான் அற்புதம் நடந்து உங்களுக்கு அற்புதம் நடக்கும். ஃபேமிலியா வாங்க. ஞாயிற்றுக்கிழமை தானே, நீங்க சர்ச்சுக்கெல்லாம் போயிட்டு வந்து நல்லா சாப்பிட்டு ரெஸ்ட் எடுத்துட்டு கொஞ்சம் சாயங்காலம் அப்படியே ஒரு 4-4:30 மணிக்கு 5 மணிக்கு கிளம்புனீங்கன்னா அழகா 5:30 மணிக்கு அங்க வந்துடலாம். வந்து ஆண்டவர் நல்லா துதிங்க. புதிய வருஷத்திற்கு ஆயத்தப்படும்படிக்கு இந்த கூட்டத்துல நீங்க கலந்து கொண்டு ஆண்டவருடைய அற்புதத்தை பெற்றுக்கொள்ளுங்க. அன்பான ஆண்டவரே, உமக்கு நன்றி. ஐஸ்வர்யமும் கனமும் உம்மால் வருகிறது என்று சொன்னீர். இந்த நிகழ்ச்சியை பார்க்கிற யாரெல்லாம் தரித்திரத்துல இருக்காங்களோ, யாரெல்லாம் அவமானத்தை சந்திச்சிட்டு இருக்கிறாங்களோ, அத்தனை பேருடைய தரித்திரத்தை நீட்டி அவமானத்தை மாற்றி ஐஸ்வர்ய சமனராகிய நீர், எங்களை கனப்படுத்துகிற நீர், இந்த பிள்ளைகளுடைய வீட்டிலே நீர் எழுந்தருளி வந்து இவர்களை கை தூக்கி விடுங்க. இவருடைய பாத்திரத்தை நிரம்பி வழிய பண்ணுங்க. இவர்களுக்கு நிரந்தர வருமானத்திற்கு வழி திறந்து தாங்க. ஆண்டவரே, எல்லா பஞ்சங்களை மாற்றுங்க, கடன்களை அடைச்சி போடுங்க. எந்த இடத்துல வெட்கப்பட்டு தலைகுனிஞ்சு நின்னாங்களோ அதே இடத்துல என் பிள்ளைகளுடைய பெயரை பெருமைப்படுத்தும். இன்றைக்கு பிறந்த நாள் மற்றும் திருமண நாளை நினைவு கூறுகிற பிள்ளைகளை
ஒரு விசை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். ஆண்டவரே, அநாதி சிநேகத்தால் உன்னை சிநேகித்தேன் என்கிற மங்கள வார்த்தையின்படி இந்த வருஷம் முழுவதும் கர்த்தர் அவர்களுக்கு அதிசயங்களை செய்யும். இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, இந்நிகழ்ச்சியின் மூலம் நீங்கள் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களையும் உங்கள் ஜெப விண்ணப்பங்களையும் அனுப்ப வேண்டிய முகவரி: தேவனின் அன்பு ஊழியங்கள், விநாயக் அவென்யூ, OMR ரோட், ஒக்கியம், துறைப்பாக்கம், சென்னை 600097. மேலும் 24 மணி நேர ஜெப உதவிக்கு 04424579999 மற்றும் 9941150999 என்ற எண்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள்.